ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரீஸில் இருக்கிறதுலையே ரொம்பவே பவர்ஃபுல்லான, அதே நேரத்தில் யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியாத 5 இம்மார்டல் பீயிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நாம் 5th பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பவர்ஃபுல்லான இம்மார்டல் பீயிங் பென்டன் யூனிவர்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேகன் தான். ஸோ டேகன் பார்த்தீங்கன்னா பென்டனோட அல்டிமேட் சீரீஸில் ரொம்பவே முக்கியமான ஒரு வில்லனாக இருந்திருப்பார். இருந்தாலுமே இந்த கேரக்டரை அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அவரோட பவர்ஸ் அண்ட் ஃபீட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். சொல்லப்போனால் டேகனுக்குன்னு ஒரு ரியால்ம் இருக்கு. ஸோ அந்த ரியால்முக்குள்ளே நம்ம டேகன் இருக்கிற வரைக்கும் இவரை டச் பண்ண கூட யாராலையுமே முடியாது. ஈவன் ஏலியன்ஸ் நினச்சா கூட இவரை டச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த டேகன் கிட்ட பவர் இருக்கு அவருடைய ரியாலிட்டிக்குள்ள. அதே நேரத்தில் அந்த ரியாலிட்டி விட்டு அவர் வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போகிறவங்க வரவங்கலாம் நம்ம டேகனை போட்டு அடி பின்னி எடுத்திருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட பவரை வந்து ஈஸியாகவே நம்ம சைஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் மூலமாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் வச்சு டேகனோட பவரை அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் டேகன் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மேனா மேஜிக் பவருக்கும் ஒரு காட் மாதிரி. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்துட்டிங்கன்னா இவரோட பவரை யூஸ் பண்ணி யூனிவர்ஸில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு லாவையும் சேஞ்ச் பண்ண முடியும். ஈவன் காட்லைக் பீங்ஸ் நினைச்சா கூட இந்த டேகனை டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரை பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்மளுடைய ஆஸ்மித் வந்து அஸ்கிலான் ஸ்வாடை உருவாக்கியிருந்தார்ல. ஸோ அந்த ஸ்வாடை வச்சு நம்ம ஜார்ஜ் பார்த்தீங்கன்னா டிராகன் ஃபார்மில் இருக்கக்கூடிய டேகனை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஸோ டிஃபீட் பண்ண மட்டும்தான் முடியுமே தவிர நம்ம டேகனை கம்ப்ளீட்டாக அழிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். பிகாஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டேகன் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான என்டிட்டி. ஸோ இவர் நினைச்சான்னா மற்றவங்களுக்கு உயிர் கொடுக்கவே முடியும், அடுத்தவங்களோட சோலை திருடிக்க முடியும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய அடிமையாக மாற்ற முடியும். ஸோ இப்படிப்பட்ட இந்த நம்ம டேகன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே டிஃபீட் ஆனது காரணம் பிளாட் ஆர்மர் மட்டும்தான். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா டேகனோட பவர்ஸும் சரி அவரோட இம்மார்டாலிட்டி பவரும் ரொம்ப ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா பென்டன் சீரீஸில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இவரை அழிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் யூனிவர்ஸில் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இம்மார்டல் பீயிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேன்லூமியன்ஸ். ஸோ இந்த கேன்லூமியன்ஸ் அப்படின்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸோட கிளைமேக்ஸில் தான் நமக்கு ஃபஸ்ட் டைமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டரோட ஒரிஜினல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆன் ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம வாழக்கூடிய டிமென்ஷன் சேர்ந்தவங்க கிடையாது, அதை விட ஹையர் டிமென்ஷனில் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா சாதாரண ஹியூமன்ஸ் கணக்கு இவங்களால வந்து அவங்களோட ஒரிஜினல் ஃபார்மை வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா கேன்லூமியன்ஸ் வந்து மற்றவங்க எதை அதிகமாக விரும்புகிறாங்களோ அந்த உருவத்தில் தான் எல்லாருக்கும் தெரிவாங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறது, யூனிவர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு வேலை தான் பார்த்தீங்கன்னா இந்த கேன்லூமியன்ஸ் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பவர்ஸ் என்ன அப்படிங்கிறத கூட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பென்டன் சீரீஸில் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அது யூனிவர்ஸையே கிரியேட் பண்ணுறது, டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லி இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான விஷயங்களை செய்யக்கூடிய நம்ம கேன்லூமியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இம்மார்டல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட இம்மார்டலிட்டி பவர் இருக்கிற வரைக்குமே இவங்களை யாராச்சும் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு யூனிவர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பென்டன் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஏலியன்ஸுமே இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் யூனிவர்ஸை விட்டு வெளியில் அந்த ஸ்பேஸ் வாய்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வாழ்ந்துகிட்டு இருக்க கேரக்டர் தான் இந்த கேன்லூமியன்ஸாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா இவங்க ஒரு இம்மார்டாலிட்டி பவரை வந்து யாராலையுமே எரேஸ் பண்ணவோ இல்லைன்னா இவங்களை அழிக்கவோ முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேன்லூமியன்ஸை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸாக தான் பென்டன் சீரீஸில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவங்களை இன்னுமே அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டோரியை வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அதனால நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ்க்கு 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இவங்களுடைய உண்மையான உருவத்தை பார்க்க சில கேரக்டர்ஸால் மட்டும்தான் முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த நல்ஜென்ஸ், அப்புறம் வந்து நம்மளுடைய ப்ரொஃபஸர் பாராடாக்ஸ், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நினச்சா மட்டும்தான் இந்த கேன்லூமியன்ஸோட ஒரிஜினல் ஃபார்மையை பார்க்க முடியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இந்த கேரக்டருக்கு அதாவது கேன்லூமியன்ஸ்க்கு வந்து 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். இவங்களும் இம்மார்டல் பீயிங்ஸ் தான். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் யூனிவர்ஸில் இருக்கிறதுலையே ரொம்பவே பவர்ஃபுல்லான அதே நேரத்தில் இம்மார்டாலிட்டி பவரோட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்ஜென்ஸ் தான். ஸோ நல்ஜென்ஸ் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா பென்டன் சீரீஸில் வந்து ஒரு ஏலியன் ரேஸை காமிச்சிருப்பாங்க. பிஸி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஏலியன் ஃபோர்ஸில் ஒரு எபிசோட் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நல்ஜென்ஸை ஃபர்ஸ்டாகவும் லாஸ்டாகவும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த நல்ஜென்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பீயிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நல்ஜென் டெஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு டாய் மட்டும்தான். ஸோ இந்த டாயோட
அந்த டெக்னாலஜி லெவலே பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸை விட ஹையர் லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை தோக்கடிக்கிறதுக்கு நம்ம பென்னு, கெவின், குவென்னு, பிரிடில் பேஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அட்வான்ஸான பவர்ஃபுல்லான டெக்னாலஜியாக இருக்கும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டாய், அதுவும் இந்த நல்ஜென்ஸோட அந்த ஒரு மாம் வந்திருப்பாங்க. இவங்களை வந்து காஸ்மிக் மாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த கேரக்டர்கிட்ட ஒரு பேபி இருக்கும். ஸோ இந்த பேபி விளையாடக்கூடிய ஒரு டாய்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களால டைமென்ஷன் விட்டு டைமென்ஷன் ட்ராவல் பண்ண முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேனல் மியூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களோட ஒரிஜினல் ஃபார்மை இந்த நல்ஜென்ஸ்க்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த காஸ்மிக் மாம்கிட்ட ஒரு பேபி இருக்குன்னு சொன்னாங்களே, ஸோ அந்த பேபியோட வயசே மில்லியன் கணக்கான வருஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் இவங்க ஒரு இம்மார்டல் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களால பார்த்தீங்கன்னா பென்டன் இருக்கிற எந்த ஒரு பவர்ஃபுல்லான ரேஸ் இருக்கிற ஏலியனையும் தாண்டி அதை விட அட்வான்ஸான டெக்னாலஜியை உருவாக்க முடியும். சொல்ல போனால் நம்முடைய கிரே மேட்டராக இருக்கக்கூடிய ஏலியன் ரேஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு பிரில்லியண்டாக இருப்பாங்களோ அவங்கள விட இந்த ஒரே ஒரு நல்ஜியனோட பிரிண்ட் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது நம்ம ஆஸ்மித் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து நான் வந்து 5 யூனிவர்ஸில் இருக்கிற பீங்ஸை விட ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான ஒருத்தன், ஜீனியஸ்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அவங்க எல்லாரையும் தாண்டி இந்த நல்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரில்லியண்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பிரில்லியண்டாகவும் இருக்காங்க, ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் இருக்காங்க, அதையும் தாண்டி இம்மார்டலாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நம்ம லிஸ்ட்டில் வந்து 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு இம்மார்டல் பீயிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்த கேரக்டர்ஸ்லேயே நம்ம ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இம்மார்டல் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறையா ஒரு எவிடன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதையும் தாண்டி இவர் வந்து இம்மார்டலாக சேஞ்ச் ஆன ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது ஒரு இம்மார்டலாகவும் ஒரு பவர்ஃபுல்லான காடாக பிறந்திருப்பாங்க. ஆனால் இந்த ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனாக பிறந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மியூட்டேட் ஆகி ஒரு சூப்பர் ஹியூமனாக மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஹியூமன் அப்படிங்கிறத ஒரு என்டிடி லெவலுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேரக்டரோட பவர் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நை ஆம்னி ப்ரெசென்ட்டாகவும் நை ஆம்னி செயின்ட்டாகவும் சொல்லியிருப்பாங்க. அதாவது இவரால் வந்து யூனிவர்ஸில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் வந்து புரிஞ்சுக்க முடியும், எந்த ஒரு இடத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் ட்ராவல் பண்ணி போக முடியும். சொல்லப்போனால் இந்த கேரக்டர் தான் அந்த ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனை சுற்றி ஒரு டைம் ஸ்ட்ரீமை உருவாக்கியிருப்பாரு. ஸோ அதுக்குள்ளே யாராச்சும் என்ட்ரு ஆனாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டி லெவலில் வந்து இந்த ஒரு ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் தான் உருவாக்கியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பென்டன் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைம் டைம்லைன் இருக்கும். ஸோ அந்த பிரைம் டைம்லைனில் எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை செக்யூர் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் தான். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா பென்னை வந்து ஒரு டூலாக இந்த ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு இம்மோர்டல் பீயிங்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அல்டிமேட் சீரிஸ் வரைக்குமே வந்து நம்ம ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும், அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் ஆம்னிவர்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மல்டிவர்ஸ் கான்செப்டை கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் பேரடாக்ஸோட பவரை வந்து ரொம்பவே குறைச்சிருப்பாங்க. இருந்தாலும் இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டராக பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இவரோட கையை வந்து யாரோ ஒருத்தவங்க வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆம்னிவர்ஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டிரான்ஸ் டைமென்ஷனல் பீயிங் பார்த்தீங்கன்னா பென்டனோட ஏலியன் ஃபோர்ஸில் வந்திருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ் டைமென்ஷனல் பீயிங் எதை தொட்டாலுமே வயசாக்கி மொத்தமாக அழிச்சிடும். ஆனால் இந்த ஒரு டிரான்ஸ் டைமென்ஷனல் பீயிங் அதோட பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் பேரடாக்ஸை ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படியே தன்னுடைய கையாலேயே பார்த்துட்டிங்கன்னா ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் வந்து தடுத்து நிறுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதோட பவரை பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ்க்கு வந்து வயசும் ஆகாது, அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எனர்ஜியும் அவரை அழிக்கவும் முடியாது அப்படிங்கிறத கிளியராக காமிச்சிருப்பாங்க. மொத்தத்தில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹியூமனாக பிறந்து ஒரு காடாக வந்து வளர்ந்து சேஞ்ச் ஆகிருக்காரு, மியூட்டேட் ஆகிருக்காரு. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா இவர் அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு கேரக்டருக்கு வந்து 2nd பிளேஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா மற்ற கேரக்டர்ஸை விட இந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் நியூஸில் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இம்மார்டல் பீயிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் சேப்பியன்ஸ் அப்படின்ற நம்ம ஏலியன் எக்ஸ் தான். ஸோ ஏலியன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா பென்டன் நியூஸில் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. சொல்லப்போனால் பென்டன் நியூஸில் எது அழிஞ்சாலும் நம்ம ஏலியன் எக்ஸை அழிக்க முடியாது. அதையும் தாண்டி ஏலியன் எக்ஸோட பவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸை ரீக்ரியேட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி ஏலியன் எக்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கிறது பென்டன் யூனிவர்ஸ்குள்ளேயே கிடையாது. அதை தாண்டி ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா ஏலியன் எக்ஸோட இனத்தை சேர்ந்த எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஆனால்
ஒன்று 2 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த செரீனா பிலிகிஸை கன்வின்ஸ் பண்ணுறது மூலமாக மில்கி வே கேலக்ஸிக்குள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேலக்டிக் கிளாடியேட்டர் இல்லைன்னா இந்த ஸ்டார் பியர்டு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பென்டன் யூனிவர்ஸ்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டர்ஸ் எப்பவுமே பார்த்துட்டிங்கன்னா யூனிவர்சல் லா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா யாராச்சும் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் அவேர்னஸ் பவர் மூலமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி பென்டன் யூனிவர்ஸில் இருக்கிறதுலையே ஒரு ட்ரூ ஆம்னி பொட்டன் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட கேரக்டர் தான் இந்த ஒரு ஏலியன் எக்ஸ். ஸோ இந்த ஏலியன் எக்ஸை எந்த ஒரு எனர்ஜி பவரும் வச்சு அழிக்கவே முடியாது. ஒரு ஏலியன் எக்ஸை இன்னொரு ஏலியன் எக்ஸ் தோக்கடிக்க முடியும், மற்றபடி கொல்றது அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் ஏலியன் எக்ஸ் கேரக்டருமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒருத்தான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து கேரக்டர்ஸ் மொத்தம் 5 பேர் மட்டும்தான். இதையும் தாண்டி இன்னும் சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கூபை சொல்லலாம். ஸோ கூ பார்த்துட்டிங்கன்னா யாராலையுமே அழிக்க முடியாத ஒரு இம்மார்ட்டல் ஏலியன், இருந்தாலும் இவரை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு தலைக்கு மேலே அந்த ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டர் இருக்கும். ஸோ அதை அழிச்சா போதும். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆனடாய்ட்ஸை சொல்லலாம். ஸோ ஆனடாய்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பியூர் எனர்ஜி ஃபார்ம். ஸோ இவங்களோட டிஎன்ஏ கூட பார்த்திங்கன்னா ஆம்னிடிக்ஸில் கிடையாது. ஏன்னா ஒரு பியூர் எனர்ஜி ஃபார்மில் இருக்கனால அவங்களுக்கு டிஎன்ஏவே கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சில கேரக்டர்ஸுமே இருக்காங்க. இருந்தாலும் அவங்கள பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இம்மார்ட்டல்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த காட் லைக் பீயிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா இம்மார்ட்டலாக இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு மட்டும் இந்த லிஸ்ட்டில் இடம் கொடுத்துருக்கேன். மற்றவங்க வந்து ஹானரபிள் மென்ஷனில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் அந்த கேரக்டர்ஸ் தாண்டி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கலாம். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அது யாருங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பிடிச்சா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பென்டன் கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.